எங்கப்பா காலைல மம்டி பாண்டு வந்து கூட்டுன்னு கூட கேட்டுனே நீ மாட்டு போயினேங்கிற மூஞ்சி மாறி மா குடுமா அம்மா நேரம் கேட்குறேன் எதுனா பதில் சொல்றியா நீ யார் நினைச்சு என்ன பேசிட்டு இருப்ப ஏமா குடிமா காலைல உனக்கு ஒரு வேலை இல்லை ஏரா நீ வந்து அள்ளுவா நம்ம ஊரோட நம்ம தான் சுத்தமா வச்சிடணும் ஏன்பா அப்படி ஊருக்காக பாடுபடுற வீட்டுக்கு பாடுபடுத்தினா உனக்கு வலிக்குது எவனோ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன வச்சு செய்வேன் சொல்லுங்க பெரிய சமூக சேவகர் ரோட சுத்தம் பண்ண வந்துட்டாரு பா காலையே கூப்பிட்டு வந்து என்னப்பா வேலை செய்யற நீ கை காலைல எப்படி தெரியுமா நல்லா அள்ளி போடணுமா அதெல்லாம் போட கரெக்டாக தான் இருக்கும் முனியா சொல்லு சரி வழி விட சொன்னதா நேரம் போயிடுறேன் என்னம்மா உங்க அப்பனுக்கு என்ன பார்த்தா யாப்பி சாப்பிமா தேர்த்தா சொன்னேன்ல ஓரமா போயான்னு ஆமா இவர் பார்க்க பெரிய பயில் ஒரு மாதிரி இருக்கிறாரு பஞ்சு முட்டை தலையை வச்சு நீங்க அப்பா வேண்டி கலைகிறியா ஏமா நல்லா பேசுறா கொஞ்சம் கை நீட்டு எதுக்கு கை நீட்டா சொல்றான் இந்த பஞ்சு மிட்டாய் கேட்டல சாப்பிடு எல்லாருக்கும் வாழ்க்கையில தான் சனி பிடிக்கும் உனக்கு வாயில தான் சனி அம்மா பேபி நான் ரொம்ப நேரம் பேசிங்கிறான் ஜல்லிக்காரன் அவன் அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லு அவனுக்கு கூமுட்டா உன் ஜல்லி எனக்கு எதுக்குடா நான் சாமி கும்பிட போறேன்டா ஏப்பா நீ சொன்னது அவருக்கே நல்லா கேட்டிருக்கோம் பேபி எதிரிக்கு அசிங்கப்படுத்திடாம என்ன நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் ஏப்பா நான் சொல்லிட்டேன்பா ஆமா இங்க பாருமா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அவனுக்கு சொன்னது புரிஞ்சுதா யாருக்குமே நான் சொல்றது புரியல அவன் சொல்றது எனக்கு புரியணுமா ஏய் என்னைய பொண்ணு மூஞ்சி மேல குத்துறேன்றியா எனக்கு நல்லா கேக்குது கேளங்கத்தால சரியான செவிட்டு காரணத்துக்கிட்ட வந்து மாட்டணும் ஏய் என்னைய ஆளை வச்சு அடி திட்டுனா ஆளிட்டு போறியா ஏப்பா ஒரு அதை சொல்ல வேற ஏதோ சொன்னாரு என்னடா அது மம்டி வேற தூக்கின்னு வரான் ஏப்பா அவர் ஒண்ணு எதுவுமே சொல்லல என்ன அவர் தடுத்துட்டே போறா ஏப்பா நில்லுப்பா ஏப்பா நில்லு இந்த பாரு உன் பொண்ணு என்ன சொல்லுது நில்லு நில்லு இருந்து நீ வேற அடிக்கிறதுக்கு வர ஏமா அவன் அடிக்க வரான் பத்தியா அவன் வாயில உண்மை ஒத்தினான் பத்தியா அவன் எங்கப்பா அடிக்க வந்தான் ஆமா அடிக்கதான் வந்தான் அவன் உன் வாயில சொல்ற பத்தியா ஐயோ உன்னை நான் என்னதான் பண்றதே தெரியல எனக்கு ஏமா உங்க அப்பன் பேச்சை கேட்டு நீயே தலையை பிச்சுக்கிறிய என் நிலைமை என்ன அவன் கொஞ்சம் பார்த்து சொல்லு இந்த பாரு உங்க அப்பனை எப்படி சமாளிக்கிறன்றத மட்டும் இப்ப பாரு முனியா உன் மூஞ்சி ஒரு நாளைக்கு ஒடிக்காம விட மாட்டேன்டா உன் மூஞ்சி மேலேயே கொத்த போறேன் பாரு உன் மூக்குல இருந்து ரத்த வர அளவுக்கு அடிக்க போறேன் பாரு உன் கைத்தை புட்டி கொள்ளதானே போறேன் ஒரு நாளைக்கு ஏமா அவன் கையெழுத்து கும்பிடுறான் அவன் காலில் நான் மன்னிக்க மாட்டேன் ஐயோ பெரிய ரோதனையா போச்சு ஏமா அவன் காலில் பார்க்க மாட்டேன் கண்ண முடியும் நீ உன் காலில் நானும் வந்து கும்பிடுவேன் டேய் பேபினா பீடிங் பாட்டில் பால் ஊற்றி புச்சுக்கு புச்சுன்னு குடிக்கிறேன்னு நினச்சிங்களா இந்த பர்றா 5 பீரை நெக் அடிக்கிறவன் ஏப்பா அவன் சொல்றதா உனக்கு புரியல எதுக்கு மாத்தி பேசிக்கிற நீ ஏமா அவனை மார்கால் வாங்கவா என்ன மார்கை வாங்கிட்டு வரமே நானா ஆடா ஆட்டு குட்டியா ஐயோ அப்பா டமாரும் செவிடாக்குறானே இவன் கூட வந்து நானே காலைல மாட்டிங்கிறேனே ஏமா ராணி தலைவலிக்குதா ஏமா உங்க அப்பா தலைவலிக்குதான்னு கேட்டாரியா தைலம் வாங்கி தருவாரியா அப்படியே பூச்சிக்கோ உனக்கு தைலம் ஓகே ஆனா எனக்கு தலைவலி வந்தாக்கா கட்டிங் தான் ஓகே ஏமா ராணியே உங்க 2 பேரோட கத்தி எனக்கு தலைவலிக்குது நான் டீ கடையில போய் வரேன் இவங்கிட்ட கத்தி ஏன் தலைவலிக்குதா இவருக்கு தலைவலிச்சா டீ கடைக்கு போறாராம் அப்ப நான் பீர் கடைக்கு தான் போனேன் இப்போ ஏமா இன்னமும் தமிழ்ல பேசிக்கிறான் அவன் அடிவாங்க போக மாட்டான் அவன் ஏமா எவ்வளவு செவிடாக்குறானே உங்க அம்மா எல்லாம் எப்படிமா சமாளிக்கிறாங்க இவனை வீட்டுக்கு வந்தா வாயே திறக்க மாட்டாரு கம்முனு டிவியே கட்டிட்டு கிடப்பாரு இது மாதிரி எங்க அம்மா கூட வந்து ஏன்னா பேசினாரு எங்க அம்மா போய் அந்த கம்பத்திலே முட்டிக்கும் இவ்வளவு நேரமா உங்ககிட்டயும் பொண்ணுகிட்டையும் பேசி என் டைமே வேஸ்டா போச்சுடா நேரம் போயின்னா சாமியை கும்பிட்டு வந்துட்டு இருப்பேன் குன்றத்தூருக்கு போய் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்துடுறேன் ஆமா நேது குன்றத்தூர் கோயிலுக்கு போயிட்டு வடவாயத்துள்ள போறியா ஏய் குன்றத்தூர் போய் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வருவேன் எப்பா வீட்டு மானத்தை வாங்கறதுக்குன்னே இருக்கிற யோ அந்த ஆள் ஆயின்னுக்கிற நீயே பார்த்து நிக்கிற என்ன பச்சைக்கிளி உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா சப்போட்டா இல்ல ஆரஞ்சு வச்சுக்கலையே கையை முறிக்க குத்தலான்னு பாக்குறியா அதான் என்கிட்ட நடக்காது வந்துட்டான் பாரு என் பேர இனிமேல் கையை வச்சே பாரு அவனே பாக்குறதுக்கு தக்காளி மாரி இருக்கிறான் நெசிக்கு நாஸ்டால போட்டுருவேன் ஏய் பச்சைக்கிளி நான் சின்ன பையன் எதுல நான் பண்ணலாம்னு நினைச்சா ஆளை பார்த்து பேசாத தர பார்த்து பேசு ஏ தக்காளி உனக்கு எதுக்குடா தரான் காதை பூச்சி அப்படியே பரபரன்னு ஈட்டு போட்டுருவேன் போடுவேன் ஏன் இதுல என் புள்ளைய தரத்தர இது போடுவியா நீ போற வைக்கணும் என் கை பூ பறிச்சுக்குமா பூ பறிக்காது உன் கை மிளகா கீழ்னு இருக்கும் மழை பத்தி நீ பேசாதடா முச்சு வைக்கி யோ நைனா உனக்கு இதே வேலையா போச்சு சின்ன பசங்க கிட்டலாம் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற கம்னுரியா
ஏய் உங்க அப்பா கம்மன் இருந்தா எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை வர போது என் புள்ள எதுக்கு இங்க வந்து நிக்க போறான்? ஏமா என் பேரை சாப்பிடாதான்ட்டானா இவனுக்கு எதுவுமே கூடாது கண்ணு வச்சிடானுங்க அவனுங்க. ஏபா நீ தான் செவிடா இல்ல நான் செவிடானே தெரியலையே. நீ செவிடு இல்லை உங்க அப்பா செவிடு இல்லை உங்க குடும்பமே டோட்டல் செவிடு. டேய் கவுடே குடுக்குற அவனுக்கு காதா மட்டும்லாம் பேந்துக்குவான். நான் இப்பதான் வந்து என்ன சொல்லிட்டு சொல்றேன். என் பேரனே சாதாரணமா நினைச்சுக்காத. அவன் சின்ன வயசுல கரதை கத்துன்னு வரான் அவன். தரத்தா கத்தாலும் சரி கும்பு கத்தாலும் சரி கைத்தா மாட்டில் 2 வச்சா ஓட போறான். போறதுக்கு நான் என்ன மாட்டு வண்டி நினைச்சியா? மான் கரத்தடா. ஓ மணியா உன் பேரனுக்கு மான் கராத்தே மட்டும்தான் தெரியும். ஆனா என் புள்ளைக்கு அப்படி கிடையாது. ஜூடோ தெரியும், கும்பு தெரியும், பாக்ஸிங் தெரியும். 3 வேளைலாம் சாப்பாடு போட மாட்டோம். பிச்சைக்கார மாதிரி ஒரு வேளை தான் போடுவேன். ஏபா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம தான் பேசுறியா? ஐயோ நம்மளையும் அடி வாங்கி விட்டுவானோ? தாத்தா நீ மிஷன் போட்டு வரலையா? ஏய் ஜல்லி அள்ளி தான் கொட்டியிருந்தேன்டா. பேபி வந்து கெடுத்துட்டேன்டா. உனக்கு நான் வக்காலத்துக்கு வந்த பாரு என் வாயில நானே குத்திக்கணும். ஏய் அவனையா குத்த பாரு. அவன் ஊதால செத்துருவான்டா அவன். யார் அது இந்த ஜல்லியில் அள்ளி போட்டது? வீடு கட்டலான்னு வாங்கி வச்சுக்கிறேன் இந்த ஜல்லி அள்ளி போட்டுக்கிறானுங்க. அங்கண்ணா கும்பலாக பேசிக்கிறானுங்க. இரு போய் கேட்போம். ஏய் பாத்தியா மம்டி தேக்குது இவனு தான் அள்ளிக்கிறானுங்க. ஏய் யார் அங்கே ஜல்லி அலந்து என் வீட்டு ஜல்லியில் யார் ரோட்டில் போட்டது? ஜல்லியா பேபி தான் கேட்டான். இது மட்டும் ஜல்லின்றது உன் காதல எப்படிடா கேட்டுது? கட்டைங்கிட்ட போட்டு விட்டியாடா பாவி. போட்டு விட்டியாவா? அப்போ ஜல்லியால தான் இங்கே வந்தியா? உன் திட்டு வேலை என்கிட்டே காமிக்கிறியா? ஏய் பச்சைக்கிளியே உங்க அப்பா பண்றது ஒண்ணு கூட சரி கிடையாது. ரோட்ல ஒரு பொருள் வச்சுதான் திருடி முடுறான், வீட்டுக்குள்ளே வந்து திருடி முடலாம். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? கதையா நானே அவனுக்கு புள்ளியா போறதுக்கு மன ஓட்டல் இருக்கிறேன். நீ வேற என் வயிற்றுல வாரி கொட்டிக்கிற. பின்ன அவுட்டு ஜெல்லிய வாரி கொட்டினா உன் வயிற்றுல வாரி கொட்ட மாட்டாங்களா? பேபி சொல்லு. அவன் சொல்றானோ இல்லையோ நீ நல்லா சொல்றடா தக்காளி. நல்லா இருக்கிற இடம் கூட நீ வந்து நின்ன 7:30 ஆயிடுச்சு. யோ என் பிள்ளைக்கு 7 வயசுல 11 வயசு ஆகுது. இருமா நான் ஒரே ஒரு வார்த்தை அவனை கேட்டுக்கிறேன். என் வீட்டு ஜல்லி எதுக்கு அத்த? பதில் சொல்லுங்கடா. எனக்கு 1008 வேலை கிடக்குது. ரோடு மடிக்குது ஜல்லி வாங்கி வச்சுக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு கூரை கோட்டை கட்டி வீடு உள்ள வந்துடலாம் பார்த்தா அதுலேருந்து மாட்டு வண்டி ஜல்லி எழுதி வச்சுக்கிறீங்களே. கரெக்டாக சொன்னா முனிய. கட்டையா எதுவும் தெரியாம பேசின்னு இருக்காத. அந்த ஜல்லி அழுனது அவங்க அப்பனா நானான்றது அவங்க பொண்ணியை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐயோ நம்மள மாட்டு விட்டான் இந்த பேபி. ஏன்பா அவன் தெரிஞ்சவன் தான் அவனை கேள்வி கேட்கறான். நான் ஹைகோர்ட் ஜட்ஜா நான் சொல்றதுக்கு? ஏய் என்ன எல்லாரும் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறியா? உனக்கு அன்னைக்கே பலான்னு ஊய்ந்திருக்கும். அப்பனும் பொண்ணு என்னையா மாட்டி விட பாக்குறீங்க கட்டையங்கிட்ட. உங்க அப்பன் செஞ்ச தப்பு உனக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன கோத்து விடுறியா அவங்ககிட்ட? இப்ப பாரு மாட்டு வர்றேன். ஏய் முனியா ஜல்லி அழுனது நீ தானே? ஜல்லி உள்ள கொடுக்க முடியாது. நான் பாரு போ. எங்க அப்பா கரெக்டா சொன்னாரா? கட்டியா இப்பயாச்சும் தெரிஞ்சுக்க யார் ஜல்லி திருன்னு. ஏபா இருப்பா வரேன். திட்டு பசங்க கொஞ்சம் ஏமாந்தா நம்மளே ஏமாத்தி விட்டுருவானுங்க. பச்சைக்கிளி என்னடா நம்மள கோத்து விட்டு போதுங்க கட்டையங்கிட்ட. யோ என்ன இல்லை உன்னை எப்போ பாரு நீ புள்ள இல்லைன்னு சொல்லுவல்ல. இப்போ நீ எனக்கு அப்பனே இல்லை. நான் கிளம்புறேன். நீ எப்படியாவது மாட்டிக்கோ. போதுமா? திருடா என்றைக்குமே திருந்தல்ல வச்சுக்க. ஒரு நாளைக்கு திக்கு போக்கு இல்லாமல் மாட்டிக்கு தாண்டா முழிப்பீங்க. நீங்களா திருந்தீங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டீங்களா? ஏய் என்ன அப்புறம் விட மாட்டான். ஏய் உன் பிள்ளை முன்னாடி போனாலும் விட மாட்டான்.